டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெட் எக்ஸாம் அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இத ஒரு பெரிய சேலஞ்சிங் எக்ஸாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா இது பார்த்தோன்னா, டெட் எக்ஸாம பொறுத்தவரைக்கும், இட் இஸ் வெரி ஈஸி எக்ஸாம். ஃபர்ஸ்ட் விஷயம் அத மைண்ட்ல ஏத்திக்கங்க. இது ரொம்ப கஷ்டமான எக்ஸாமு. டெட் எக்ஸாம் பாஸ் பண்றதே ரொம்ப கஷ்டம். அப்படிலாம் யாராச்சும் உங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னா, அதெல்லாம் நீங்க ஓரம் கட்டிடுங்க. ஒரே ஒரு சீக்ரெட் தான். டெட் எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு ஒரே ஒரு சீக்ரெட் என்ன அப்டின்னா, எல்லாத்தையும் படிக்கிறத ஸ்டாப் பண்ணணும். எல்லாத்தையும் படிக்கிறது அப்டின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷு, சைக்காலஜி, மேத்ஸு, இவிஎஸ் இது மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த எல்லா சப்ஜெக்டும் நீங்க படிக்கிறத முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. எப்படி படிக்கணும் அப்டின்ற ஒரு சின்ன ஒரு சீக்ரெட் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு புடிச்ச 3 சப்ஜெக்ட் நீங்க மேஜர் இல்ல டெட் பேப்பர் 1 இல்ல பேப்பர் 2 உங்களுக்குன்னு பார்த்தோன்னா, சப்ஜெக்ட் அலாட்மென்ட் இருக்கும். அதுல பார்த்தோன்னா, தமிழ், இங்கிலீஷ பார்த்தோன்னா காமனா வச்சுக்கோங்க. அது கம்பல்சரி படிக்கணும். அதுல எதுவுமே நம்ம பார்த்தோன்னா, அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு இதுவே இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்ததா பார்த்தோன்னா, உங்களுக்கு எதனா ஒரு சப்ஜெக்ட் நான் பேப்பர் 1க்கு ஃபர்ஸ்ட் சொல்லிர்றேன். பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும் தமிழ், இங்கிலீஷு, மேத்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்ட மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க அப்டின்னா, தரோவா படிச்சுக்கோங்க. இப்ப தமிழ்ல உங்களால பார்த்தீங்கன்னா 20 மார்க் எடுக்கணும். இங்கிலீஷ்லயும் 20 மார்க் எடுக்கணும். மேத்ஸ்லயும் 20 மார்க் எடுக்கணும். அந்த ரேஞ்சுக்கு உங்கள தயார்படுத்திக்கோங்க. சைக்காலஜி படிக்க வேணாவா? இவிஎஸ் படிக்க வேணாவா? அப்டின்னா படிக்க வேணாம். பரவால்ல. அதுக்கு வேற ஒரு ஐடியா இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணுங்க அப்டின்னா, இந்த 3 சப்ஜெக்ட்ட நீங்க நல்லா தரோவா பண்ணிட்டீங்கன்னா, டைம் இருக்குது எனக்கு. இன்னும் டைம் இருக்கு. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்ல என்னால 20+ மார்க் எடுக்க முடியும். எந்த சப்ஜெக்ட் இந்த 3 சப்ஜெக்ட்ல என்னால எடுக்க முடியும் அப்டின்னா, இவிஎஸ் படிங்க. சைக்காலஜி கூட வேண்டாம். இவிஎஸ் படிங்க. இது பெஸ்ட் பிளான். பேப்பர் 2வா இருக்கீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட் மேத்ஸ்க்கு சொல்லிர்றேன். தமிழ், இங்கிலீஷ் தான் உங்களுக்கும் காமன். அதுல 20 மார்க் எடுக்கணும். 20+ மார்க். அதே மாரி இங்கிலீஷ்லயும் 20+ மார்க். 20க்கு கீழ குறையவே கூடாது. 20க்கு மேல எவ்வளவு வேணா எடுக்கலாம். தப்பில்ல. ஆனா 20 மார்க்கு கீழ எடுக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்க சூஸ் பண்ண வேண்டியது மேத்ஸ் இல்லன்னா சயன்ஸ். மேத்ஸ் நல்லா என்னால 20 மார்க் எடுக்க முடியும் அப்டின்னா மேத்ஸ் சூஸ் பண்ணிக்கங்க. சயன்ஸ் நல்லா எடுப்பீங்கன்னா சயன்ஸ சூஸ் பண்ணிக்கங்க. இந்த 2த்துல எதனா ஒரு சப்ஜெக்ட் இந்த 3 சப்ஜெக்ட்ட மட்டும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, கரெக்ட்டா அவுட்கம் எடுத்தீங்கனாலே டெட் எக்ஸாம் பாஸ். சோசியல் சயன்ஸ பொறுத்தவரைக்கும் அதேதான். தமிழ், இங்கிலீஷ், சோசியல் சயன்ஸ பொறுத்தவரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி ஜஸ்ட் 2 சப்ஜெக்ட். சிவிக்ஸ் தேவையில்ல. எக்கனாமிக்ஸ் தேவையில்ல. இந்த 2 சப்ஜெக்ட்ட மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிடலாம் அப்டின்னா, இந்த டெட் எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். நம்மளுக்கு தேவை என்ன அப்டின்னா, சோசியல் சயன்ஸ் பொறுத்தவரைக்கும் தமிழ்ல 20, இங்கிலீஷ்ல 20, சோசியல்ல ஹிஸ்டரில ஒரு 15 மார்க், அந்த ஜியோகிராஃபில ஒரு 15 மார்க். தட் இஸ் எனஃப். அவ்வளவுதான். 30 மார்க் நீங்க எடுத்தீங்க அப்டின்னா 70 மார்க் வந்துரும். 70ல அதுக்கப்புறம் சைக்காலஜி மார்க் இருக்கு. ஜஸ்ட் நம்ம எதனா ஒண்ணு டிக் பண்ணா கூட 5 மார்க் வராதா? கண்டிப்பா வரும். ஓகேவா? 5 மார்க் மேல தான் வரும். நம்மளுக்கு தேவை 5 மார்க். ஜஸ்ட் நம்மளுக்கு தேவை என்ன அப்டின்னா, 75 மார்க் எடுத்து குவாலிஃபைட் அப்டின்ற ஒரு சர்டிபிகேட்ட வாங்கிக்க போறோம். அத வச்சு நம்ம பார்த்தோம்னா, நம்ம அடுத்து நம்மளுக்கு என்ன தேவையோ, அதனுடைய நீட்ஸ் பத்தி நம்ம என்ன பண்ணிக்க போறோம்? பிளான் பண்ணிக்க போறோம். ஜஸ்ட் நம்மளுக்கு தேவை 75 மார்க். 75 மார்க்குக்கு இந்த வச்சு மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி, நீங்க டெட் எக்ஸாம்ல ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். இதும் கூட அடிஷனலா இந்த 20 மார்க் எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா குடுத்தது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். நெறைய பேர்கிட்ட இருக்குதா என்னன்னு எனக்கு தெரியல. சோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சப்ஜெக்ட் வைஸ் நீங்க வச்சுக்கோங்க. தமிழுக்கு தனியா, இங்கிலீஷ்க்கு தனியா, மேத்ஸ்க்கு தனியா, சைக்காலஜிக்கு தனியா, இந்த இவிஎஸ்ஸோ இல்ல சோசியல் சயன்ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்கோ, அந்தந்த சப்ஜெக்ட்க்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர கலெக்ட் பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க அப்டின்னா, டெட் எக்ஸாம்க்கு படிங்க. இதோட ஒரு பெரிய ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு எதுவுமே இருக்காது ஆக்சுவலா. டெட் எக்ஸாமுக்கு நம்மளுக்கு தேவை என்ன அப்டின்னா, எனி 3 சப்ஜெக்ட் நம்மளுக்கு புடிச்ச மாதிரியான ஒரு 3 சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட்ல நான் எடுத்தேன் அப்டின்னா, என்னால ஒரு 20 மார்க் எடுக்க முடியும் அப்டின்ற ஒரு 3 சப்ஜெக்ட். அடிஷனலா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பிராக்டிஸ் பண்றது. பிராக்டிஸ் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ, அத பேஸ் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா, புக்ஸ்ல நம்ம ரீட் பண்ணணும், படிக்கணும். இத படிச்சீங்க அப்டின்னாலே டெட் எக்ஸாம் 100% கிளியர். இப்போ
நான் வந்து ஒரு 3 சப்ஜெக்ட் நான் முடிச்சுட்டேன். எனக்கு இன்னும் வந்து ஒரு 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 இன்னும் ஒரு ஒரு 20 நாள் எனக்கு டைம் இருக்குது. இப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நேரத்துல உங்களுக்கு அடிஷனலா ஒரு சப்ஜெக்ட் எதனா சூஸ் பண்ணி எடுத்து படிங்க. ஏன்னா, ஓரளவுக்கு நீங்க கம்ப்ளீட் பண்ணவங்க. ஏன்னா, நான் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா, நான் இன்னைக்கு வந்து நான் காலையில 1 மணி நேரம் தமிழ், காலைல 1 மணி நேரம் இங்கிலீஷ், அப்புறம் வந்து மேத்ஸ், சயன்ஸ், இவிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே டைம் டேபிள் போட்டீங்கன்னா, அது கரெக்ட்டா போகாது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயம், எதனா ஒரு 3 சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் டைம் டேபிள் போடுங்க. 3 சப்ஜெக்ட் மட்டும் ரெகுலரா ஸ்டடீஸ் பண்ணுங்க. அந்த 3 சப்ஜெக்ட் மட்டும் ரெகுலரா பிராக்டிஸ்க்கு குடுங்க. அந்த 3 சப்ஜெக்ட்ல என்னென்ன மாரியான ப்ரீவியஸ்ல எக்ஸாம்ல கேட்டிருக்காங்களோ, அத பேஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுருங்க. இதுதான் பேசிக்ஸ். இந்த ஒரு சீக்ரெட்ட மட்டும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணி, இந்த எக்ஸாம்ஸ் அட்டெண்ட் பண்ணீங்க அப்டின்னா, டெட் எக்ஸாம் 100% கிளியர். இதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. நீங்க என்ன மாரி நீங்க இதுக்கு முன்னாடி டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்கள கூட போய் கேளுங்க. "நீ தமிழ்ல எவ்வளோ மார்க் எடுத்தப்பா? இங்கிலீஷ்ல எவ்வளோ மார்க் எடுத்த?" இல்ல நீங்க ஃபெயில் ஆயிருக்கீங்க அப்டின்னா கூட, உங்களுடைய மார்க்க போய் எடுத்து பாருங்க. தமிழ்ல நான் எவ்வளோ மார்க் எடுத்தேன்? இங்கிலீஷ்ல எவ்வளோ மார்க் எடுத்தேன்? சைக்காலஜில எவ்வளோ மார்க் எடுத்தேன்? கண்டிப்பா நீங்க அத போட்டு பார்க்கணும். ஒரு டெட் எக்ஸாம் நீங்க எழுத போறீங்க அப்டின்னா, இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. அதுல வந்து ஒரு ஜஸ்ட்ல மார்க்ல போயிருக்கும். ஃபெயில் ஆயிருப்பீங்க. அந்த மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, எதனால ஃபெயில் ஆனோம்? எவ்வளோ மார்க் எடுத்து ஃபெயில் ஆயிருக்கோம்? அப்ப எவ்வளோ மார்க் எடுத்தா பாஸ் பண்ணியிருப்போம்? இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சாலே, டெஃபினட்டா நீங்க என்ன பண்ணிடலாம் அப்டின்னா, இந்த டெட் எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். இதுதான் சீக்ரெட். அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. அப்போ நாம சூஸ் பண்ண வேண்டியது எனி 3 சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர். அத பேஸ் பண்ணி ஸ்டடி. இத பண்ணுங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து என்ன மாரியான ஐடியாஸ் வேணுமோ நான் குடுக்குறேன். தேங்க் யூ.